அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது வீட்டுல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வீடுங்கிறது நம்ம வாழக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சரியான விதத்துல காற்று வரணும், சரியான விதத்துல சூரிய ஒளி வரணும். எல்லா விதங்களும் நமக்கு சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அதனாலதான் கல்யாணத்தையும் வீட்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இரவு நேரத்துல துணி துவைக்க கூடாது, குப்பைய வெளியே கொண்டு போய் கொட்டக்கூடாது, மரத்தோட நிழல்ல தங்கக்கூடாது, ரகசியமான விஷயத்த நைட் டைம்ல பேசக்கூடாது. அடுத்தது அன்னம், உப்பு, நெய் இவைகளை அவங்களோட கையில் எடுத்து பரிமாறக்கூடாது. அடுத்தது சந்தியா கால வேளையில சாப்பாடு, தூக்கம், உடலுறவு இதெல்லாம் எதையுமே பண்ணக்கூடாது. அதாவது அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா பிரதோஷ நேரம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆயுள், பொருள், வீட்டு தகராறு, மந்திரம், உடல் உறவு, மருந்து, வருமானம், தானம், அவமானம் இந்த 9 விஷயங்களையுமே நம்ம அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது. ஒரே சமயத்துல தனது இரு கைகளாலும் தன்னுடைய தலைய நம்ம சொரிய கூடாது. தீபாவளி அன்னைக்கு தவிர மற்ற எந்த ஒரு நாட்கள்லயுமே அதிகாலை நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. இடது கையால நம்ம தண்ணி குடிக்க கூடாது. இப்ப சொன்ன விஷயங்கள் நம்ம வீட்டுல செய்யாம இருந்தா நம்ம வீட்டுல மகாலட்சுமி தங்க ஆரம்பிப்பாங்க. மிக்க நன்றி.